அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ஒரு சிம்பிளாக அவரைக்காய், மட்டர், கேரட் எல்லாமே போட்டு சிம்பிளான ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் இப்போ நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா இதில் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுல ஒரு 4 உடைச்ச பச்சை மிளகாய். இப்போ இதுல நம்ம வெட்டி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாற வேண்டாம், ஓரளவுக்கு கண்ணாடி பதமா வந்தா நம்மளுக்கு போதும். வெங்காயம் இப்ப நம்மளது நல்லா பிங்கிஷா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா நம்மளது மசிஞ்சு வரட்டும். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தா நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கலாம். இதுல இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இல்ல நம்ம ஒரு மீடியம் கேரட் எடுத்து வச்சிருக்கோம் சைஸ்ல, அதை இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கப் அளவு மட்டர் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்க பொடிசா நான் வெட்டி வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பொடிசா வெட்டி வச்சிருக்க அவரைக்காவையும் சேர்த்துக்கலாம். இதனால நாட்டு அவரைக்காய், இதையும் நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம், இதையும் இதுலயே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேரட் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம் நீங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காயில இருக்க மாய்ஸ்டர் நல்லா ரிலீஸ் ஆகும்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம ஹைல வச்சோம்னா நம்மளுக்கு அடி பிடிக்காது. அதுல வர தண்ணியிலேயே லைட்டா நம்மளுக்கு நல்லா குக் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறியாச்சு. இப்போ இதுல நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு பார்த்துட்டு நீங்க சேர்த்துக்கோங்க. காய் எல்லா இடத்துலயும் ஈவனா படுற மாதிரி நம்ம நல்லா கிளறிக்கலாம். உப்பு சேர்த்த உடனே இதுல இருந்து இன்னமும் கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா இந்த உப்பு போட்ட உடனேவே தண்ணி ரிலீஸ் ஆகுது இல்லையா, காய் எல்லா இடத்துலயுமே நல்லா சூடு ஏறின உடனே ஹை ஃப்ளேம்ல இருந்து அதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சோம்னா காய் சீக்கிரமா குக் ஆகி வந்துடும். அதுக்காக தான் ஒரு 2 to 3 நிமிஷம் நம்ம இதை ஹை ஃப்ளேம்ல வைக்கிறது. இப்போ இது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, உருளைக்கிழங்குலாம் நல்லா உடையுது. 5 மினிட்ஸ்ல நல்லாவே வெந்து வந்துச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூவி இதை நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கலாம்.
அவ்வளவுதான், சூப்பரான நம்மளோட அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மெத்தட்ல நீங்களும் உங்க வீட்டில் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.